நகைச்சீட்டு வட்டி என்று சொல்லப்படுகிறது. அதனை பற்றி விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நகைச்சீட்டு வட்டின்னு சொல்றாங்க. அது மாதிரி சில அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனா நகைச்சீட்டு எல்லாமே வட்டி அப்படின்னு சொல்லிட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டா, வட்டி இல்லாத வகையிலும் வட்டியாக செய்யப்படுகிற நகைச்சீட்டுகளும் இருக்குது. நீங்க இத்தனை மாசம் கட்டுனீங்கன்னா, இத்தனை மாசத்துக்கு பிறகு நீங்க 10,000 ரூபாய்க்கு கட்டினீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு சரக்கு தருவோம், 13,000 ரூபாய்க்கு சரக்கு தருவோம் அப்படிலாம் சொல்லி பேசி அந்த அக்ரிமெண்ட்ல 10% 8% அப்படின்னு பேசி அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதுவெல்லாம் வட்டியாக ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு நீங்க தந்தீங்கன்னா இன்னைக்கு வர வச்சுக்குவோம். 5,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்களா, இன்னைக்கு தங்கத்துடைய ரேட் என்ன அதை எழுதிக்குவோம். நாளைக்கு தெரியும் 5,000 ரூபா, நாளைக்கு தங்கத்துடைய ரேட் என்ன, நேற்று 5,000 ரூபா, இன்னைக்கு 4,000 ரூபா, மொத்தம் நீங்க 9,000 ரூபாய் கட்டியிருக்கிறீங்க. கடைசியா மாசம் முடியும் பொழுது எவ்வளவு கட்டினீங்கன்னு பார்த்து அவ்வளவுக்குரிய தங்கத்தை அன்னைக்கு லெவலுக்கு அவ்வளவு தங்கம் என்ன உண்டோ அந்த ரேட்டுக்குரிய தங்கத்தை அவங்க கொடுத்துருவாங்க. இது ஒன்றும் மார்க்கத்துக்கு முரண் இல்லது. சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அது செய்கூலிய இல்லாமலும் சேதாரத்தை இல்லாமலும் நாங்க உங்களுக்கு குறைச்ச விலையில மதிப்பு குறைஞ்சு நீங்க நகை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்யறாங்க. அதுலயும் பெருசா மார்க்கத்துக்கு முரணான அம்சங்கள் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னு கேட்டா, சேதாரம்னு சொல்றதே பெரிய ஃப்ராடு செய்ய மாட்டேன்னு ஒருத்தர் சொல்லித்தர பெரிய விஷயம் இல்லை. சேதாரம் என்பது தங்க வியாபாரத்துல ஃப்ராடா இல்லையான்னு கேட்டா வியாபாரிகளே ஒத்துக்குவாங்க, ஆமா ஃப்ராடு தான். ஏன்னா பிஸ்கட் கம்பெனியா நடத்துறாரு, சேதாரம் ஆயிடுச்சு போட்ட உடனே செய்யும் போது அங்கங்க வெட்டி தெரிச்சு விழுந்துருச்சு, குப்பையில தூத்து அள்ளி டஸ்ட்பின்ல போடுறதுக்கு இது என்ன பிஸ்கட்டா அல்லது கம்பு ராகி நெல் அரிசி ஆகாரமா? ஒரு குண்டுமணி கூட மிஸ் ஆகவே ஆகாது. 1 கிராம் மில்லி கிராம் 1/4 கிராம் அது 0.1 என்ன இருக்கணும், ஒன்றும் மிஸ் ஆகாது. எல்லாத்தையும் உருட்டி பரட்டி எடுத்துருவாங்க. சேதாரத்துக்கு வேலையே கிடையாது. ஆனால் சேதாரம்னு போட்டு 15% 12% அப்படின்னு மொத்தமாக பிடிங்கிறாங்கல்ல. இப்போ இதுவெல்லாம் இல்லாமல் சரி ஃப்ராட் இல்லாமல் நேர்மையாக தர அவ்வளோதானே. இந்த மாதிரி செய்யப்படுகிற நகைச்சீட்டு முறைகளும் இருக்கிறது. எனவே மார்க்க வரையறைகளுக்கு உட்பட்டு வட்டி இல்லாமல் செய்யப்படுகிற நகைச்சீட்டாக இருந்தால் அதில் சேர்றது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ரொம்ப முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த நகைச்சீட்டுங்கிற பேரில் போட்டு எடுத்தவங்க கரெக்டாக 10 மாதம் போட்டு 1 வருஷம் போட்டு அதை கடைசியாக நகையாக வாங்கினவங்க 10 பேர், மொத்தமாக கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் போண்டி ஆனவங்க 90 பேர். 90 பேர் அப்படி 10 பேர் இப்படி. நான் இல்லைன்னு சொல்ல, 10 பேர் வாங்கியிருப்பான். ஆனால் அது கடந்து 4 ஆகி போய் லிஸ்ட்டை பாருங்களேன். இப்போ போன ஒரு 4-6 மாதத்துக்கு முன்னாடி புது ரூல் கொண்டு வந்திருக்கு. இந்த நகைக்கடையில் நகைச்சீட்டு ஏலம் சேர்வதற்கு அதுக்குன்னு RBI ரூல்ஸை கொண்டு வந்திருக்கான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூல்ஸை கொண்டு வந்திருக்கான். ஏன் அவ்வளோ கேஸ் இந்தியா முழுக்க, சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் கடையை வச்சு 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 சுருட்டிட்டு போய் ஒன்றும் கிளைம் பண்ண முடியாது. எல்லா டாக்குமெண்ட்லாம் பக்காவா இருக்கு அப்படிம்பாரு. என்ன டாக்குமெண்ட்? ஒன்றும் கிடையாது. அவர் போய் கம்ப்யூட்டர்ல அடிச்சு பிரிண்ட் எடுத்து கொடுப்பாரு. இதுக்கு பேர் டாக்குமெண்ட்? எங்க போனாலும் சரி திரும்பி எடுக்கவே முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல பெரிய லெவலில் பண்ணுவேன், அவ்வளவுதான் பாப்பர் ஆகிட்டு நோட்டீஸ் விட்டுருவோம். கோர்ட்ல இருந்து மஞ்சள் நோட்டீஸ் வந்துடும் எல்லாருக்கும். மஞ்சள் நோட்டீஸ் என்ன? அவ்வளவுதான், நீங்க கொடுத்தீங்க, அவர் இப்போ தொழில் நஷ்டம் அடைஞ்சிருச்சு, அவர்கிட்ட இப்பொழுது ஒன்றும் இல்லை. அப்ப என்னப்பா பண்றது? அவர் வீடு ஒன்று வச்சிருக்காரு, அது 1 கோடி ரூபா பெருமானம் உள்ள வீடு இருக்கு. அப்படியா, நான் 10 லட்ச ரூபா தான் கட்டுனேன், எனக்கு அந்த வீட்டுல இருந்து அதை வித்து 10 லட்ச ரூபா கொடுத்துருவான். கோர்ட் அப்படி தான் சொல்லணும், கொடுத்துருவான். ஓகே, மொத்தம் எவ்வளவு வாங்கியிருக்காரு அவர் 28 கோடி ரூபா வாங்கியிருக்காரு. எவ்வளவு இருக்கு? 10 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. அப்போ என்ன பண்றது? எல்லாத்தையும் பிரிச்சு கொடு. உனக்கு 10 பைசா, உனக்கு 7.25 பைசா, உனக்கு 8.5 பைசா, நாக்கு வலிக்கலாம் வச்சுக்கிட்டு இப்படிதான் கேஸ் தீர்ப்பு போடுது. ஆனாலும் நம்ம மக்கள் அறியாமையில கொண்டு போய் கொடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கிற நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு. எப்படியும் 2 மாசத்துக்கு இருக்கும் ஒரு கேஸ் வந்துடும், 3 மாசத்துக்கு இருக்க ஒரு கேஸ் வந்துடும், வராம இருக்கவே இருக்காது. அதனால அப்படி கொண்டு மாட்டி விழுகிறத விட வேற ஏதாவது அறிவுபூர்வமா பாதுகாப்பா என்ன முறைகள் இருக்குங்கிறத பார்த்து அதுல நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை சேர்த்து வச்சுக்கிறது நல்லதுங்கிறது அட்வைஸ். ஏன்னா நண்பர் தெரிஞ்சவர் ரொம்ப வருஷமா பண்றாரு, 10 வருஷமா பண்றாங்க, 20 வருஷமா பண்றாங்க. எப்போ நொடிச்சு போவாருன்னு யாருக்கு தெரியும், எப்போ சுருட்டிட்டு போவாருன்னு யாருக்கு தெரியும்? அதெல்லாம் மறைவான விஷயம் இல்ல. இல்முல் கைப், நாளைக்கு என்ன நடக்கும்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி அவருக்கு தான், அவர் மட்டும்தான் பிளான் பண்ணி வச்சிருப்பார். இப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு கூட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம கணக்கு பண்ண மாதிரி ஒரு 250 கோடியை தொட்டுருச்சா முடிஞ்சு. என்னைக்கு 250 கோடியை தொட அது எப்போ சுட்டிட்டு போவார் யாருக்கு தெரியும்? அதனால நம்ம பணத்தை பாதுகாக்கிறது அறிவுபூர்வமா நம்ம என்ன செய்யணுமோ அது செஞ்சுக்கிறது நல்லது.